டிவின்சன் ரெண்டாந்திரம் ஜோயின் பண்ணல. சரியா சொல்லி சொல்லி விட்டேன். கிருஷாந்தன் கேள்வி கேட்டாச்சா? இல்ல சார். ரைட், 18வது கேள்வி சொல்லுங்க. ரெண்டாவது சார். இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்துல ஒடுக்கற்பிரிவு நடக்குமா என்ன? உங்கள்ட்ட நிறைய நல்ல பண்புகள் இருக்குது, ஆனா படிக்கிறீங்கள் இல்லை. சரியா? ஏன் படிக்கலைன்றதை வடிவா வீட்டுல எழுதி கொண்டு வாங்க. ஆமாம் சார். சரி, வேற யார் என்ன மாதிரி இல்லை? ஜீனுசா ஏன் வார இல்லை? ஜீனுசாங்க. ரைட், நிதுர்சி சொல்லுங்க. நிதுர்சி. ஆமாம் சார். ரைட், 32வது கேள்வி. 32 சார். ஓம். மூன்றாவது விட. வெரி குட், கட்டிக்கா. ரைட். சரியா, விஷயம் முடிஞ்சு பாருங்க. தேங்க்யூ. ஒன்றும் ஓகே, ஒன்றும் கஷ்டப்படுது, எல்லாம் படிச்சதுக்குல. சரியா? அப்ப நீங்க அப்படித்தான் வரும் இந்த கேள்வி. ரைட், இன்றைக்கு சார் இந்த கேள்வி கேட்பார். கேட்ட உடனே நான் விட சொல்ல அவ்வளவுதான் நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன். சரியா? கேள்வி கூட நான் விட சொல்லுவேன். யாராவது சரியா சொல்லி பேச்சு வேண்டாங்க இருக்குங்களா இல்லையே? ரைட், 500 எல்லார்ட்டும் கேள்வி கேட்டாச்சா? ஓ, இன்றைக்கும் பார்த்த நிறைய பேர் பிந்தி பிந்தி வாரீங்க. வகுப்பை பிந்தி போடுறதா? சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை உங்களுக்கு தான் கேட்கு. வகுப்பை கொஞ்சம் 6 மணி அப்படி போடுறதா? முதல்ல இருக்க கேட்டிருக்கேன். ஆ, ரோசாரியோ கேள்வி வந்துட்டுதா? ரைட். ஓ, இல்ல வகுப்பை பிந்தி போட விடுமா? 6 மணி அப்படி லீவு தானே, கொஞ்சம் எண்ணத்துல உள்ளவங்க யோசிக்கிறீங்களா? இல்ல இல்லையேன்னு ஒரு ஆள் சொல்லி ரதீசன். ஓகே, நான் பிந்தி வாராக்கிட்ட தான் கேட்கு. நான் பிந்தி வாராக்கிட்ட தான் கேட்கு. ரதீசன் பிந்தி வார இல்லை. எனக்கு ஒவ்வொருத்தரும் தெரியும். சொல்லுங்க, ஒரு ஆள் சொன்னாலே நான் பிந்தி போறோம், அது பிரச்சனையும் இல்லை. 6 மணி போடுறதுல எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. நான் யோசிக்கிறது விடிய எழுப்பினா ஃப்ரெஷ்ஷாக படிச்சிடலாம்னு யோசிக்கிறது. நேரம் கூட கூட பிரச்சனை. மற்றது அதிகாலையில் எழும்புறது ஒரு ஆரோக்கியமான பழக்கம். அது பரீட்சைக்காக இல்லை, வாழ்க்கைக்காக. யாராவது வேலைக்கு வா போடணும்னு யோசிக்கிறீங்களா? சாரி, பிந்தி போடணும்னு யோசிக்கிறீங்களா? இல்ல சார். இல்லை. ரைட், அப்ப சரியான நேரத்துக்கு வாங்க. ரைட், 7வது கழிவு போப்புறம் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. ரைட், 7வது வினா. வேற வெயிட்டிங் ரூம்ல நிக்கணுமா? ரைட், ஒரு குறித்த. ரைட், தெளிவா வாசிப்போம். கபிசன் வாசிங்க. ஒரு குறித்த நீர்மின் ஒரு குறித்த நீர்மின் வரி நிலையம் தொடர்பாக கீழே தரப்பட்டுள்ள உருவை பார்க்க. உருவில் காணப்படுகின்றவாறு நீர்த்தேக்கத்தின் ஓரிடத்திலிருந்து சுரங்கப் பாதையினூடாக அதற்கு கீழே உள்ள ஓரிடத்தில் இருக்கும் மின்வலி நிலையத்திற்கு நீர் கொண்டு செல்லப்படுகின்றது. அந்நீரினால் சுழலியை சுழலச் செய்து மின்வலி உற்பத்தி செய்யப்படுகின்றது. ரைட், மேற்குறித்த தகவல்களுக்கு இப்ப பாருங்க. இலங்கையில இலங்கையில மின்ன உற்பத்தி செய்யற முறை தான் இதுல காட்டியிருக்கு. சரியா? இலங்கையில நீரை அப்ப என்ன செய்யணும்? ஒரு நீர்த்தேக்கத்துல நீரை தேக்கினா ஒரு சுரங்க பாதையை இந்த சுரங்க பாதைக்குள்ள கொண்டறியணும். பெரிய ஒரு பெரிய வாய்க்காலுக்குள்ள விட்டு உள்ளாங்க. ஏன் ஒரு சின்ன ஒரு பாதைக்குள்ள கொண்டறியணும்.
அமுக்கம் கூட கூட தண்ணி வரும். பாப்போம். அமுக்கம் கூட, கூட தண்ணி வேற. சார் அந்த சுழலியை சுத்த வைக்கிறதுக்கான சரி. சு- பெரிய இதுக்களால சுத்தாது சுழலி. சுழலிய வேகமா சுத்த செய்யறதுக்காக. கட்டிக்கா ரைட். இதான் விட. இதுதான் விட. இதை சயின்ஸ்ல இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். லொஜிக்கலா திங்க் இது உங்களோட புத்தகத்திலையும் இல்லை. சரியா? நான் இப்ப இது வரைக்கும் சொல்லவும் இல்லை. அந்த டைம்ல யோசிச்சு சொல்ல. சரியா? அப்ப கிரியேட்டிவிட்டி இல்லாம படிக்கலாம். ரைட். நடைமுறையில இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. அவன் பிடிச்ச வேகமா சுத்துறதுக்கு வேகமா வருமானதுக்கு உதாரணம் சொல்லுங்க. அதான் வீட்டுல வேலை செய்யும். வீட்டுல ஹோஸ் பைப்ல பூக்கண்டு தண்ணி அடிக்கல தச்சிலா என்ன 8 அடி என்ன செய்யறேன்னா தண்ணி போகுதுல என்ன செய்யறேன்னா அதை பெப்பை நுனியா பிடிச்சி அமர்த்தும். அது முன்னுக்கு பொறுத்த என்ன வேகமா கூட்டு. ரைட். இதான் அந்த லாஜிக்கல் திங்கிங். அப்ப அங்க அவ்வளவு தண்ணி நிக்குது, இங்கே சின்ன பாதைக்கெல்லாம் கொண்டு வரீங்கன்னா அந்த வேகம் சுழலி வேகமா சுத்தும். அப்ப மின் பிறப்பிக்கப்படுறதுல அந்த சுழலின் வேகம் தங்கி இருக்கு உள்ளுக்கு இருக்கிற. ரைட். அப்ப இதுல பாருங்க அப்படித்தான் கேள்விகள் வேறு. சிந்திச்சு பழக வேணும். அப்ப இப்படியான விஷயங்கள் சச்சில வேலைக்கா தெரியாட்டி நோட் பண்ணிக்கொள்ள. இப்ப ரதீசனை தவிர மிச்சாக்களை தெரியாதானே சொல்லல தானே. ரைட். நோட் பண்ணிக்கொள்ளும். ரைட். அடுத்த கேள்வி, இது ஏன் நீர்த்தேக்கத்தை உயரத்துல வச்சிருக்கீங்க? கீழே இருந்தா சுவந்தானே இவ்வளவுதானே, ஏன் உயரத்துல வச்சிருக்கீங்க? உயரத்துல வச்சிருக்கு. மேலே இருந்தா தான் சார் தண்ணி கூட வேகமா அதுதான் ஏன் மேல இருந்த தண்ணி வேகமா வேற அமுக்கம் கூட என்ன அமுக்கம்? திரவ அமுக்கம். ரைட். அப்ப திரவ அமுக்கம் தாங்கியுள்ள காரணி என்ன? T7H2O. அப்ப மொட்டை அமுக்கம்னு சொன்னாங்க. நான் சும்மா அமுக்கம்னு சொன்னீங்கன்னா அது என்ன அமுக்கம் வந்து விட்டுரும்? என்ன அமுக்கம் வந்து விட்டுரும்? பொருள்ல தாக்குற அமுக்கம் அந்த திண்ம அமுக்கம் வந்து விட்டுரும். அப்ப நீங்க இங்க கதைக்கவன் திரவ அமுக்கம். திரவ அமுக்கம் என்ன எச்சில இப்ப இதுல பாருங்க ரோவை மாத்தல, திரவத்தின் அடர்த்தியை நாங்க மாத்தல, புவியீர்ப்பு ஆர்வல மாத்தல. நான் எங்கண்ட கைக்குள்ள மாத்தக்கூடியதா நாங்க இருக்கிற விஷயம் மட்டும் இந்த எச் மட்டும்தான். அதனாலதான் தண்ணி தொட்டிய நல்லா உயரத்துக்கு உயர்த்துறனா, நல்லா உயர்த்தினாத்தான் தண்ணி வேகமா வரும். சரியா? அதே மாதிரி நீர்த்தேக்கம் அமைக்கிற உயரமான இடங்களை நீர்த்தேக்கம் அமைக்கப்படுறதுக்கு காரணம் அந்த எச்சை கூட்டுறது. அப்ப எச் கூட்டினா தானே என்ன செய்யும்? அமுக்கம் கூடும். சரி. அதாவது எம்ஜிஹெச் என்ன? எம்ஜிஹெச் அது அழுத்த பண்பு சக்தியை கூட்டப்பா. சரியா? ரைட். அப்படி டெக்னிக்கா படிக்கும். ரைட். முதலாக கேள்வி பாருங்க. மேற்குறித்த தகவல்களுக்கு ஏற்ப நீர் மின் விளைவை உற்பத்தி செய்கையில் நடைபெறும் சக்தி நிலை மாற்றத்தை தருக. அழுத்த சக்தி முதலாவது வரும் சொல்லியாச்சு. எம்ஜிஹெச் இதுல இருக்க சக்தி எம்ஜிஹெச். அடுத்தது என்ன மாறும்? இயக்க சக்தி. அப்படி இயங்குது. அப்ப அழுத்த சக்தி இயக்க சக்தி. அடுத்தது மின் சக்தி. மின்சக்தி. அழுத்த சக்தி இயக்க சக்தி மின் சக்தி. பதினோராம் ஆண்டுல கையெழுத்துங்க. இந்த பேப்பரை நான் முதலே வீட்டுல செய்து பார்க்க சொல்லிட்டேன். பாருங்க கை கூட இவ்வளவு நேரத்துக்கு வகுப்புல அலர்ட்டா இல்ல. அப்படி நீங்கள் வகுப்பறையில அவதானிச்சு கொண்டு எந்திஸ்காரங்க எந்திஸ்காரர் கையெழுத்துங்க ஓமன்னு சொல்லுங்க. எந்திஸ்காரர் நிக்கிறாங்க. ஆமாம் சார். உங்களுக்கு பழைய இல்லையோ? வாப்பு இல்லையே? இருக்கு சார். எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. சரி. நீங்க சில விஷயம் இருந்தா சொல்ல வேணும் சார். சேட்ல போடலாம். ஓகே. அப்ப அழுத்த சக்தி வடிவ கவனிச்சு கொள்ளுங்க. அழுத்த சக்தி
அம்புக்குறி போட்டு இயக்க சக்தி, அம்புக்குறி போட்டு மின்சக்தி. இந்த கேள்வியில நீங்க எல்லாம் விட சொல்ல வேகமா, அவைய சொல்ல விடக்கூடாது. ரைட், சரியா? 10ஆம் ஆண்டுக்காரர் நீங்க சொல்ல விடக்கூடாது. அதே மாதிரி 10ஆம் ஆண்டுக்காரர் 11 சொல்ல விடக்கூடாது. ரைட், போட்டியா சொல்ல. சரியா? முதலாவது சரி. அடுத்து 2வது கேள்வி. மின் வல நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஆடலோட்ட மின் ஊடு கடத்தப்பட்டு வீடுகளுக்கு வழங்கப்படும் வீதம் உருவில் காட்டப்படுகிறது. பி கியூ ஆர் ஆகியன நிலைமாற்றி ஆகும். நிலைமாற்றி நாங்க என்னென்னு படிச்சு நாங்கள் நிலைமாற்றில 2 வகை இருக்கு. என்னென்ன? படிக்கூட்டு நிலை மாற்றி படி கட்டியா, வெரி குட். அப்ப இந்த நிலை மாற்றி 2 வகைப்படும். ஒன்று படிக்கூட்டு நிலை மாற்றி, 2வது படி குறை நிலை மாற்றி. அப்ப போன் சார்ஜர்ல இருக்கிறது என்ன வகையான நிலை மாற்றி? படிக்குறை நிலை மாற்றி. படிக்குறை நிலை மாற்றி. குறை நிலை மாற்றி. படி குறை நிலை மாற்றி. வெரி குட். அப்ப வளமையில டியூப் லைட்ல இருக்கிறது என்னது? டியூப் லைட்ல டிவில இருக்கிறது டிவியில படி கூட்டு நிலை மாற்றி. டிவி எந்த டிவி? அந்த சிஆர்ஓ டிவி, பெரிய சைஸ், பெரிய குண்டப்ப டிவி. அதுல கிட்டத்தட்ட 20,000 வோல்டேஜ் இருந்தாதான் வேலை செய்யும். டியூப் லைட் 20,000 வோல்டேஜ் தேவை. அப்ப உங்கள வீட்டுக்கு வர்றது 230 வோல்டேஜ். வடிவா ஒவ்வொரு கருத்தையும் கவனிச்சு கொள்ளுங்க. 230 வோல்டேஜ் 20,000க்கு மாத்த வேணுமெண்டா அது படி கூட்டு நிலை மாற்றி. போன் சார்ஜர்ல இருக்கிறது படி குறை நிலை மாற்றி. ஏனெண்டா போன் வேலை செய்யறதுக்கு ஒரு 3.7 அடி 4 வோல்டேஜ் காணும். ஆனா எங்கட வீட்டுக்கு வர்றது 230. அப்ப 230 விளங்கி படிக்கணும். 230 4 வோல்டேஜாக மாத்துறோம், அப்படி 5 வோல்டேஜாக மாத்துறோம். 2 வோல்டேஜ் குறையுது. அப்ப ஸ்டெப் டவுன், படி குறை நிலை மாற்றி. மற்றது என்ன மாறி சொன்னோம்னு சொன்னா 230 சரியா எழுத்துலையும் போத 20,000 மாத்துறோம். அப்ப படி கூட்டு நிலை மாற்றி. இப்ப இந்த படத்திலேயே பாருங்க, இந்த பி என்றது என்ன வகையான நிலை மாற்றி? டி என்ற எழுத்தால காட்டப்படுது. படிக்கூட்டு படிக்கூட்டு நிலை மாற்றி. ரைட். எதை வச்சுக்கொண்டு படி கூட்டுன்னு சொல்றீங்க? 12.5 இது 220 இதாமா. வெரி குட், வெரி குட். நீங்க இப்ப நான் சொன்ன வச்சுக்கொண்டு சொல்றீங்க. 11ஆம் ஆண்டுக்கார சொல்லுங்க. ரைட். அப்ப 2 மெத்தட் இருக்குங்க. அப்ப இதை நாங்க சொல்லுவோம், முன்னுக்கு இருக்கிற சுற்றை சொல்லுவோம் முதற் சுற்று, 2வது இருக்கிற சொல்லுவோம் துணை சுற்று. அப்ப இன்னொரு ஐடியா இருக்கு. முதல் சுற்றை விட துணை சுற்று கூடினால் படி கூட்டு நிலை மாற்றி. சரியா? முதல் சுற்றோட ஒப்படைகளை துணை சுற்றுல சுற்றுகள் எண்ணிக்கை அதிகரிச்சுன்னு சொன்னால் படி கூட்டு நிலை மாற்றி. அவ்வளவுதான். அப்ப நிலை மாற்றிகள் 2 வகைப்படம். ஒன்று படி கூட்டு நிலை மாற்றி, அடுத்தது படிகுறை நிலை மாற்றி. இப்ப நான் கேட்கிறா சொல்ல விஸ்வரூபன் ஆம் சார். கியூ என்றது என்ன வகை நிலை மாற்றி? படிக்குறை நிலை மாற்றி. ரைட். தருண்ராஜ் ஆர் என்றது என்ன நிலை மாற்றி? படிக்குறை நிலை மாற்றி. ரைட். இப்ப பாத்தீங்களா? ஓகே, குட், அலர்ட் ஆகிடுச்சு. அப்ப இப்ப கேட்ட கேள்வியை பாருங்க. சும்மா என்ன இப்போ நாங்க வார கேள்விகள் யுஜிபியா தான் வரும். பியில் காட்டப்பட்டது நிலை மாற்றியின் வகையால். நான் எல்லாம் கேட்டுட்டேன், அவர் பியை மட்டும் கேட்கிறேன். பாருங்க, திருப்பியும் யோசிக்கிறாங்க. படிக்கூட்டு நிலை மாற்றி. பி என்னது? படிக்கூட்டு நிலை நிலை மாற்றி. பி படிக்கூட்டு நிலை மாற்றி. எதை வச்சு கண்டுபிடிச்ச நாங்கள் படிக்கூட்டு நிலை மாற்றி என்று?
அந்த சுருள் ஒரு முதல் முதல் தேவை. சுற்றை விட துணை சுற்றுல என்ன கூடவா இருக்கு, சுற்றுகளின் எண்ணிக்கை கூடவா இருக்கு. சுருள் அதே மாதிரி இன்னொரு விதமாக சொல்லலாம், முதல் சுற்றை விட துணை சுற்றுல வோல்ட் கூட இருந்தாலும் அது படிக்கூட்டு இல்லை மாடு. அப்படி ரெண்டு விதத்துல கண்டுபிடிக்கிறேன். அடுத்தது ஆற பாருங்க. ஆறின் முதன்மை சுற்றில் உள்ள முறுக்குகளின் எண்ணிக்கை, அந்த உள்ளுக்க இருக்கிற பைன் பண்ற சொல்ற முறுக்குகளின் எண்ணிக்கை 8800 எனில் அதன் துணை சுற்றில் உள்ள முறுக்குகளின் எண்ணிக்கை. இப்ப இந்த கேள்விக்குரிய விட புத்தகத்தில் எத்தனையா பக்கம் எடுங்க பார்ப்போம். இது நல்ல ஒரு சமன்பாடு இருக்கு. இந்த சமன்பாடு எவ்வளவு கொள்ளுவோம். என் இதை நான் படிப்பிக்கல, நீங்களா சொல்லுங்க பார்ப்போம். 160 பக்கம். கட்டிக்கார் சாம்பாடு சொல்லுங்க. வெரி குட். அதான் தேவை. N ம் NP ம் கீழே NH சமன் VP VS. ஆயிடுச்சு. சரியா? என் என்றது நம்பர் வடிவா கவனி. பி என்றது பிரைமரி. பிரைமரி என்றால் முதல் சுற்று. சரியா? அப்ப முதல் சுற்றுல இருக்கிற சுற்றுக்களின் எண்ணிக்கை. அடுத்தது எஸ் என்றால் செகண்டரி. அப்ப வடிவா கவனி கோணம் என்பிங்கள் என்ன சமன் வி என்றது வோல்டேஜ். அங்கால சொல்லுங்க சாம்பாடு. என்பி VP இன்னொரு ஆள் சொல்ல வரும். இன்னொரு VP ஆள் விபி என்கள் விஎஸ் VS PS விஎஸ். அப்ப இந்த சமன்பாடு சுலபமான விஷயம். என்பிங்கள் என்ன சமன் பிபிங்கள் விஎஸ். ஆரம்பத்துல மேல சிலவா விளங்கப்படுத்தின்னு போவேன். அடுத்தடுத்த பேப்பர் எல்லாம் சும்மா கிபர் மாதிரி நல்ல வேகமா போய் கொண்டிருக்கு. அப்ப முதலாவது பேப்பரோட நல்ல இசைவாக அடைஞ்சு கொள்ளவர். இதை இலகுவா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். எப்படி என்று சொன்னால் ரெண்டு இடத்துலயும் என்ன போடுறது, என்ன என்னையும் பியையும் போடுறது. போட்டுட்டு மேல வளமேல விஷயம் வந்து பிள்ளைகள் சாப்பாடு மேலே இருக்கும், பிளேட் கீழே இருக்கும். இது தலைகளா இருக்கும். செய்து பார்த்தா கொண்டு போடும். சரியா? சாப்பாடு கீழே இருக்குது, பிளேட் மேலே இருக்கு. இது பிராக்டிக்கலா செய்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கீழே கிடக்கும். சரி, அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப பிளேட் ஞாபகம் வச்சுக்கொள்ளு. பிளேட் கீழே சாப்பாடு. அப்ப பி என்றா பிரைமரி, எஸ் என்றா செகண்டரி. பி என்றா பிரைமரி, செகண்டரி. அப்ப முதல் சுற்றுல இருக்கிற சுற்றுக்கள் எண்ணிக்கை, அடுத்தது துணை சுற்றுல இருக்கிற சுற்றுக்கள் எண்ணிக்கை. முதல் சுற்றின் அழுத்த வேறுபாடு பிரைமரி, துணை சுற்றின் அழுத்த வேறுபாடு போட்டு தாக்கினா சும்மா சிம்பிளா விட கதறி கொண்டு வரும். ரைட் பாருங்க. அப்ப பிரைமரியில எத்தனையா வோல்டேஜ்? என்ன கேள்வியில தந்த தரவுகள் எழுதுற முதன்மை சுருள்ன்றது பிரைமரி. எத்தனை இடம்? எத்தனை? 8800. அங்க ஒண்ணு அழகு ஒண்ணும் சொல்லக்கூடாது. இதுல எண்ணிக்கை தான் 8800. 8800. அப்ப துணை சுற்றுல இருக்க சுற்றுகள் எண்ணிக்கை எத்தனை? சொல்லுங்களேன். அது தெரியாது. அதுதான் அதுதான் அதானே கேள்வி. அப்புறம் என்னண்டு அதை போடுறது. அப்ப இன்னசென்ட் கூட வண்டியா நம்பரோ எத்தனை செகண்டரியில் அதைத்தான் நான் காணப்போம். அதுதான் இந்த கேள்வி பாவம் அந்த கேட்டு. சரி, சம. அடுத்த சொல்லுங்க. விபி எவ்வளவு? பிரைமரி வோல்டேஜ் எவ்வளவு? ஆஹ் நித்திரியா கிடக்குறாக்கெல்லாம் முழிச்சு பாருங்க கண்ணை உட்காந்து பார்த்த மாதிரி. ரைட். இந்த ஆறை வச்சுதான் கேட்க வரும். சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. வர வேண்டும். ஆறை வச்சுட்டு கேட்க வரும். இங்க பாத்தீங்கன்னா 22 kV இருக்குது பிரைமரி. முதல் சுற்றுல முதலாவதா இருக்கிறது முதல் சுற்று நான் முதல்ல விளங்கப்படுத்திட்டேன். ரெண்டாவதா இருக்கிற துணை சுற்று. அப்ப 22 kV என்றா 22
2 1000 கே என்றா கிலோ என்றா 1000 தானடா 1000 கூட ஒரு கிராம் இல்லை ரைட் கீழே செகண்டரி எவ்வளவா 230. 230 அப்படியே போடு அருமையா விட வேற சைவரையும் வெட்டுவாம் சரி இத குறுக்கால பெருக்கு இதையும் குறுக்கால பெருக்கு ரைட் பாருங்க வடிவா செய்யற விளையாட்டு எல்லாம் ரைட் அப்ப 200 கீழ் 23 என்ன 8800 கீழ் NS குறுக்கால வரைக்கும் வரப்போகுது 200 இதுல ஒரு சேவர் கூட போட்டோம் உங்களுக்கு சரிதான் இல்ல சரியா ரைட் அப்ப என்னது வரப்போகுது 2200 NS சமன் 8800 தர 23 சுருக்கினா என்ன விட 12 செய்தது பிரதிட்டு எல்லாம் சுருக்கிறது வேற விஷயம் செய்த பிரதிட்டு எல்லாம் விளங்கிட்டா 92. ஆம் சார் ரைட் ஓகே என்ன விட சொல்லுங்க 52 92. வெரி குட் 92 விட எழுதியது 92 முறுக்குகள் எண்ணிக்கை தானே அப்ப நீங்க மொட்டையா 92 போட்டாலும் சரி அப்படி போடாம நாங்கள் முறுக்குகள் எண்ணிக்கை என்று போட்டாச்சு சரி இப்ப நீங்க செய்தது சரியோ கண்டுபிடிக்கலாம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் யாரு டக்குன்னு யோசிக்கிறேன் நீங்க அதை கண்டுபிடிச்ச விடையோ சரியோ கண்டுபிடிக்கிறது ஒரு டெக்னிக் இருக்கு சயின்ஸ்ல அதான் விஷயம் டெக்னிக் எடுத்துக்கொள்ளும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்றால் பாருங்க முதன்மை சுருள்ல வடிவ கவனிங்கோ முதன்மை சுருள்ல இது ஒரு டெக்னிக் சொல்லி தர போறேன் இந்த ரைட் முதன்மை சுருள்ல 8800 இருக்கு அப்ப நாங்கள் படிச்சு இது படி குறைநிலை மாற்றியல்லோ படிக்கல ஆம் சார். படிக்குறை நிலை மாற்றி படிக்குறை நிலை மாற்றி என்றா முதன்மை சுருளை விட துணை சுருள் குறைவா இருக்குமல்லோ ஆம் சார். அப்ப 8800 விட 92 குறைஞ்சதா கூடினதா குறைஞ்சதானே குறைஞ்சது. ரைட் அப்ப நாங்க கண்டுபிடிச்ச விட சரியா இருக்கலாம் சரியா இருக்கும்னு பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 22,000 ஒப்படைக்கல 22,000 டக்கடவுக்கா பிரியுங்க அப்ப 22,230 பிரியுங்கோ படாண்டு கால்குலேட்டர் மாடி என்ன வரும் சும்மா ஒரு ஐடியா 22,230 சரியா அப்ப நீங்கள் என்ன அவருக்கு நீங்களே பரிச்சை மண்டபத்திலே யோசிச்சுக்கலாம் ரைட் ஓகே படிப்புல மாறி என்றால் முதல் சுற்றை விட துணை சுற்று குறைவா வர வேணும் முதல் சுற்றை விட துணை சுற்று குறைவா வர வேணும் என்ன 9 தசத்துல 95.6 இல்லைங்களா சொல்லுங்க 9 கால்குலேட்டர் அடிச்சு பார்த்து சொல்லுங்க 9 95.6 அப்ப பாருங்க அந்த கிட்டத்தட்ட அந்த மடங்குல தான் பாரு 95க்கும் 92க்கும் இடையில பெரிய வித்தியாசம் இல்லை தானே ரைட் அது சுமார் நான் சொல்லி தர ஒரு சின்ன ஷார்ட்கட் கலவு முறை இப்ப நீங்க செய்த சரியோன்னு செக் பண்ணி பார்க்கலாம் சரியா அப்ப இதுவரைக்கும் நான் சொல்லி தந்தது பாருங்க 7ஆவதுல பகுதி வடிவா முடிஞ்சு சரியா ரைட் இன்னும் 3 நிமிடம் இருக்கு அது நிக்கவனுக்கு நாங்க நிப்பாடி கொள்வோம் ரைட் ஓகே அவ்வளவு விஷயம் சரிதானே ஆம் சார் ஓகே ரைட் சந்திப்போம் நன்றி வணக்கம் வடிவா படித்துக் கொள்வோம் தேங்க்யூ சார். ரைட் தேங்க்யூ சார் ஓகே Thank you, sir. ஓகே பாய்